வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவாம்சமும் திருமண வாழ்க்கையின் ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு திருமண வாழ்க்கை எப்போவுமே பொருத்தம் பார்க்கும்போதும் சரி, திருமணத்தை பற்றி பார்க்கும்போது நவாம்சத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ நவாம்சம் தான் உங்களோட இப்போ ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குன்னா உங்களுக்கு வரக்கூடிய பெண்ணோட அமைப்பை பற்றி தான் நவாம்சம்னு சொல்லப்படுது. அப்போது அந்த லக்னம் தான் அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது, அந்த லக்னத்தில் கிரகங்கள் இருக்குதா, நவாம்ச லக்னத்தில் கிரகம் இருக்குதா, இல்லை நவாம்ச லக்னத்தை கிரகங்கள் என்ன அதிபதியாக வருது, அதை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி குணங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த நவாம்ச லக்னத்தில் உங்களுக்கு லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குது, லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரு, அந்த லக்னாதிபதி இப்போ மேச லக்னம் ஒருத்தருக்கு வந்திருக்குன்னா மேச லக்னாதிபதி செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த ராசியோட குணமும் கண்டிப்பாக வரும். அந்த ராசி அதிபதி எப்படிப்பட்டவர், பலவீனமாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, இதெல்லாம் நவாம்சத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த நவாம்சத்தில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, ராசியில் ஒரு கிரகம் நீசமாக இருக்குது அப்படின்னா, நவாம்சத்தில் உச்சமாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கிரகம் உச்ச பலன்டா அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உதாரணமாக ஒருத்தருக்கு செவ்வாய் ஆட்சியாக இருக்குது, ஆக்சுவலாக செவ்வாய் ராசியில் நீசமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிங்களேன். இதே உங்களுக்கு இங்கே நவாம்சத்தில் உச்சமாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கிரகங்கள், இப்போ நான் உதாரணமாக தான் சொல்கிறேன், எந்த கிரகங்கள் நீசமாக இருக்கோ ராசியில் அது இங்கே உச்சமாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வெளிப்பார்வைக்கு அவங்க அந்தளவுக்கு தைரியம் இல்லாத மாதிரி இருப்பாங்களே தவிர, ஆனால் நவாம்சங்கிறது உட்பகுதி. பட் மற்றபடி அவங்க மனதளவில் ரொம்ப தைரியசாலியாக தான் இருப்பாங்க. அப்போ வெளியே தெரியாது, ஆனால் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே நடக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வெளிப்படுத்துவாங்க. பிரச்சனையாக இருக்கும்போதோ எந்த ஒரு சுச்சுவேஷன் வரப்போ தான் அவங்க தைரியத்தை வெளிப்படுத்துவாங்க. அப்போ தான் அவங்கள பற்றி புரிஞ்சிக்க முடியும். அப்போது நவாம்சங்கிறது நம்மளுடைய உட்பகுதி சொல்கிறப்போ மன அளவில் எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க, திடமாக இருக்காங்கிறத பொறுத்து. இப்போது ஒரு சில பேர் நவாம்சத்தில் சுக்கிரன் நீசமாக இருக்குது, ஆனால் ராசியில் சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருக்குது, பலமாக இருக்குது அப்படின்னா, அந்த நீசத்தன்மைக்கு உண்டான விஷயங்கள் தான் அதிகப்படியாக அவங்ககிட்ட இருக்கும், ஆனால் வெளியே தெரியாதுன்னு எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்பார்வைக்கு அவங்க பெண்கள் விஷயத்தில் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதாவது ஓகே, எந்த பொண்ணாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி மன வாழ்க்கைக்கு ஓகேன்னு சொல்லுவாங்க வெளிப்படையாக, வெளியில். பட் ஆனால் உள்ளளவில் அவங்களுக்குள்ளே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நீசமாக இருக்கிறனால ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி. ஏன்னா சுக்கிரன் ஒருத்தருக்கு கிடம்போது தான் பலவீனமாகும் போது தான் அதோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அவங்ககிட்ட. ஏன்னா அதை பற்றி நிறையா விஷயங்கள் நமக்கு கிடைக்கலையேங்கிற அந்த ஏக்கம் இருக்கும் அவங்ககிட்ட. அப்போ அதே ஒருத்தருக்கு எந்த கிரகம் உச்சமாக இருக்கோ அது மிகைப்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கனால அதை பற்றி அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. எது பலவீனமாக இருக்கோ அதை பற்றி தான் ரொம்ப ஏக்கமும் ஏங்கிட்டு இருப்பாங்க. அது நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு எடுத்துக்கலாம். அப்போது சுக்கிரன் ஒருத்தருக்கு நீசமாக இருக்குது நவாம்சத்தில் அப்படின்னா, அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை துணை இருக்க மாட்டாங்க. அது குறிப்பாக ஒரு ஆண் ஜாதகமாக இருந்து சுக்கிரன் நீசமாக இருக்குன்னா, இவங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்குள்ளே இருக்கும், தனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி இருக்கணும் அப்படின்னா. அந்த விஷயங்கள் இவங்ககிட்ட அதை எதிர்பார்த்த மாதிரி அமையாதே அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அப்போது நீசமானாலே நமக்கு அவ்வளோதாவா, அந்த அளவுக்கு ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. நமக்கு எது நமக்கு கொடுப்பனையோ அதோடு நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதை தொட்டு ஒரு சங்கடங்கள் பெருசாக பாதிக்காது உங்கள் மனதளவில். அப்போது அதை நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நவாம்சம் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுதுன்னா, இங்கே நீசம், இங்கே ஆட்சி நல்லா உச்சமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட ஜாதகத்தில் நவாம்சத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது உங்கள் நவாம்ச கட்டத்தில் எந்த கிரகம் லக்னத்துக்கு மறையுது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்காரகத்துவ உறவுகள் திருமணத்துக்கு பிறகு அவங்கக்கிட்ட லிமிட்டாக இருந்துக்கிறது நல்லது. இப்போ ஒருத்தருக்கு சுக்கிரன் மறைஞ்சிருக்கு, ஒரு பெண் ஜாதகமாக இருக்குது, நவாம்சத்தில் சுக்கிரன் மறைஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு நாத்தனார் மூலிமா அந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வரன் பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்னொன்று சந்திரன், சூரியன் எந்த கிரகம் நவாம்சத்தில் ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது,
அதுக்கு உண்டான காரகத்துவத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க மூலிமா வந்து ப்ரெஷர் அதிகமாகும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு சந்திரன் ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படின்னா நவாம்சத்துலேயும் சரி ராசிலேயே பொதுவாக பார்க்கலாம். பட் நவாம்சங்கிறது ரொம்ப முக்கியம். தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட இப்போ சந்திரன் சூரியன் இந்த மாதிரி ஆட்சி உச்சமாக இருக்குன்னா உங்களுடைய மாமியார் மாமனார் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வரக்கூடிய பெண்ணோட அம்மா அப்பா அப்போ வந்து என்ன ஆகும்னா ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் நவாம்சத்தில் வந்து சந்திரன் சூரியன் நல்ல ஒரு பொசிஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாமியாரை தொட்டும் மாமனாரை தொட்டும் நீங்கள் வந்து எப்பவுமே கொஞ்சம் லிமிட்டாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களோட தகுதி குறையும் போது கண்டிப்பாக அவங்க மூலமாக பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். இது வந்து நீங்கள் இந்த ஆட்சி உச்சத்தை தாண்டி நீசமாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். ஏன்னா எப்போவுமே பலவீனமாக இருக்கிற கிரகம் தான் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து அதிக ஆதிக்கத்தை செலுத்துது. அப்போ வந்து நீசமாக இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நல்லபடியாக சம்பளம் நிறையா இருக்கா கிடைக்கிறா, நம்ம குழந்தை நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்குவாங்களா, நம்ம பையனை வந்து எப்படி வந்து பார்க்குற விதம் நல்லபடியாக வந்து குடும்பத்தை கொண்டு போகிறாங்களா, இதெல்லாம் வந்து எந்த விஷயம் கவனிக்கப்பட வேணுமோ அந்த விஷயத்து மேலே அதிக அக்கறையாக பார்க்கும்போது அங்கே குறைகளை கண்டுபிடிப்பாங்க. நீசமாக இருக்குன்னா குறைகள் அங்கே கண்டுபிடிப்பாங்க. இது உச்சமாக இருக்குன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அவங்ககிட்ட. ஒரு பண விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து அதிகமாக வந்து இன்னும் நல்லா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பெற்றோர்கள் வந்து அதாவது வந்து இந்த நவாம்சத்தை வந்து சந்திரன் உச்சமாக இருக்குன்னா மாமியார் மூலிமா வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்னு எடுத்துக்கணும். நீசமாக இருக்குது அப்படின்னா மாமியார் மூலமாக வந்து குறைகள் நிறையா கண்டுபிடிக்கப்படுது. அப்போ இன்னும் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும். இதுதான் வந்து ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் நீசமாக இருந்தாலும் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன்கள் எடுத்துக்கணும் நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது இதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. பட் நமக்கு முக்கியமான விஷயம் மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். அடுத்தது வந்து உங்களோட திருமணத்தை வந்து பண்ணும்போது தசாபுத்தி வந்து நவாம்சத்தில் 6, 8, 12 மேக்ஸிமம் 6, 8 இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படி 6, 8 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை தொட்டு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் சண்டைகள் வந்துட்டுருக்கும். அதை தவிர்த்துக்கிறது திருமணம் பண்ணும்போது தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் நவாம்ச லக்கணத்தில் என்ன கிரகம் இருக்குது, அந்த நவாம்ச லக்கண அதிபதி என்ன கிரகம் அதை பொறுத்து வந்து அந்த குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு செவ்வாய் வந்து வந்துருச்சு அதாவது மேச லக்கணமாக இருக்குது, இல்லை மேச லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு என்ன லக்கணமாக வந்து லக்கணத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து குணநலங்களையும் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும் அதிபதியை தாண்டி. அதாவது அந்த இடத்துல வந்து அதிபதியை தாண்டி அந்த இடத்துல இருக்கக்கூடியவன் பலவானாக இருக்கிறாரு. அந்த இடத்துல எந்த ராசியில் ஒரு கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட வேலை தான் அதிகப்படியாக செய்யும். அதுக்கப்புறம் தான் அந்த அதிபதியை நம்ம பார்க்கணும். அப்போது அந்த மேசத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குது. அது என்ன கிரகமாக இருக்கட்டும், உங்கள் லக்னம் என்ன லக்னமாகவோ இருக்கட்டும் மாம்ச லக்னம். பட் ஆனால் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்குள்ளே என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கிரகம் இல்லை அப்படின்னா அதிபதி எடுத்துக்குங்க. அப்போ ஒருத்தருக்கு வந்து சூரியன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து ஆளுமை தன்மை இருக்கும். கற்பனை திறன் அதிகமாக பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிர்வாகத்திறமையும் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஒரு சொசைட்டியில் வந்து உடனே எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து மிங்கிளாகக்கூடிய அமைப்பு இருக்கும். பட் ஆனால் அங்கே வந்து அவங்களுக்கும் ஒரு பதவி, அவங்களுக்கும் ஒரு தனித்துவமாக தெரிகிற மாதிரி இருப்பாங்க. ஒரு சமூகத்துலேயும் இருந்தாலும் சரி, அவங்க இருக்கக்கூடிய குடியிருக்கிற இடத்துலையும் சரி, சூரியன் வந்து நவாம்ச லக்கணத்தில் இருக்குது இல்லை அதிபதியாக வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து ஒரு தனித்துவம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து சந்திரன் இருக்கார் அப்படின்னா சந்திர பகவான் இருந்தாலே வந்து அவங்கக்கிட்ட வந்து உணர்ச்சி வசம் அதிகமாக இருக்கும். அன்புகள் அதிகமாக வந்து காட்டணும்னு நினைப்பாங்க. பாசம் வந்து அதிகமாக வைப்பாங்க. குடும்பத்து மேலேயும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை வந்து ரொம்ப அக்கறையாக கவனிப்பாங்க. அந்த அக்கறையும் அந்த பாசமும் தனக்கும் வந்து அவங்க கவனிக்கணுங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்குவாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி சந்திரன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட வசீகரம் இருக்கும். அழகாக இருப்பாங்க. வட்ட முகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த பாசங்கிற விஷயத்தையும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கவனமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து எந்த விஷயத்த சொன்னாலுமே வந்து உடனே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 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 விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதே இந்த சந்திரன் நீசமாலாம் இருந்து லக்னத்தில் இருக்குது அப்படின்னா ரொம்ப வந்து மைண்டு பார்த்திங்க அப்படின்னா டபுள் மைண்டாகவே எப்போ இருப்பாங்க. நிறையா ஒரு நெகட்டிவிட்டி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த மனபயம் இருக்கும்னு எடுத்துக்கலாம். அப்போ சந்திரன் நீசமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி குணங்கள் உங்களோட வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு இருக்கும். லக்னத்தில் இருக்குது நவாம்ச லக்னத்தில் இருக்கும்போது நீசமாக இருந்துச்சுன்னா அப்படின்னு அதாவது எப்படின்னா விருச்சிகத்தில் இருக்குது சந்திரன் நீசமாக இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் எடுத்துக்கணும்.
அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து செவ்வாய் பகவான். செவ்வாய் வந்து நவாம்ச லக்னத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட உடல் வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. கோபம் அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும் அவங்கக்கிட்ட. எதாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட இருக்குன்னு எடுத்துக்கலாம். உடனே வந்து எந்த விஷயத்தை சொன்னாலும் அழுகிற தன்மை அவங்ககிட்ட இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு எமோஷ்னல் ஆயிடுவாங்க. அதே மாதிரி கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த குணமும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அப்போது அந்த செவ்வாய் வந்து இருக்குன்னா ரொம்ப தைரியமானதாக இருப்பாங்க வாழ்க்கை துணை. எந்த விஷயத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த இலக்கணத்திலேயோ லக்னாதிபதியோ செவ்வாய் இருந்தால் இந்த தன்மையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த செவ்வாய் வந்து சகோதரத்தன்மையும் கணவர் இந்த காரகத்தை ஒட்டி ரொம்ப விரும்புகிறதா இருக்கிறனால வந்து அவங்க மேலே பற்று அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் புதன் பகவான் வந்து லக்னத்தில் இருக்குது, இல்லை லக்னாதிபதி புதனாக வந்துட்டார் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நிபுணத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. கணக்கெல்லாம் போட்டு தான் வந்து அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணி தான் வந்து வாழ்க்கையை வந்து நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஜோதிடம் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. கம்யூனிகேஷன் அவங்கக்கிட்ட வந்து பாயிண்ட்டாக பேசுவாங்க, கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறது வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இப்படித்தான் பேசணுங்கிற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு பேசுவாங்க. ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் பேச்சு தெளிவாக இருக்கும் அவங்கக்கிட்ட அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து அந்த ஒரு இளமை அப்படிங்கிற வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும். இளமையாக வந்து வயசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். ஒல்லியாக இருக்கிறதுக்கும் மாநிலமாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஒரு புதன்கிற கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து ஒரு கலகலப்பான தன்மை இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த நவாம்ச லக்னத்திலேயே வந்து நிறைய ஒரு சில கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சொல்கிற குணங்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து குரு பகவான். ஸோ குரு பகவான் இருக்கிறாரு அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து அந்த ஆன்மீக விஷயம் சம்மந்தப்பட்ட தன்மை அதிகமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒரு சில விசேஷங்கள் வருது அப்படின்னா முன்னக்கூட்டியே அதாவது வந்து ஃபெஸ்டிவலுங்கிறது என்னென்னா இந்த பூஜை ஃபெஸ்டிவலில் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணணும், நிறைய விஷயங்கள் அந்த சிலைகள் அந்த ஃபோட்டோ நல்லா சுத்தமாக வச்சுக்கிறது, வீடு சுத்தமாக வச்சுக்கிறது, அந்த சுத்தங்கிற தன்மை மட்டும் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குணங்கள் வந்து இவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகள் வந்து நல்லா பார்த்துக்குவாங்க, குழந்தைங்க மேலே ரொம்ப அக்கறை இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இவங்களோட வந்து நிர்வாகத்திறமை கணக்கு அதாவது வந்து என்னென்னா ஒரு பொறுப்பை கொடுக்குறேன், அந்த பொறுப்பை நல்லபடியாக செய்யக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்கும். அட்வைஸ் அதிகமாக பண்ணுவாங்க. அதாவது வந்து உங்கள் குற்றத்தையும் கண்டுபிடிப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா இது இப்படி பிடிக்கலைங்கிற விஷயத்த வந்து ஒரு அட்வைஸ் மூலிமா சொல்லிடுவாங்க. ஸோ இவங்கக்கிட்ட அந்த தன்மை அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கும், பூசின மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க இருப்பாங்க, வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த குருங்கிறது வந்து என்னென்னா மற்றவங்கள பெரியவர்களை மதிக்கக்கூடிய தன்மை எல்லாமே இவங்கக்கிட்ட வந்து அதிகப்படியாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இவங்கக்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் குருநாதர் மூலிமா அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா அந்த குருநாதருக்கு ரொம்ப மரியாதையும் மதிப்பும் கொடுப்பாங்க. கடைசி வரைக்கும் அதை வந்து மறக்கக்கூடாதுங்கிற விஷயத்த வந்து எந்த விஷயத்தையுமே வந்து ஒரு கற்றுக்கிற விஷயத்த மறக்கக்கூடாதுங்கிறது தன்மை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து கணக்கு, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே வந்து இவங்கக்கிட்ட வந்து நிறையாவே இருக்கும். மேனேஜ் பண்ணி கொண்டு போவாங்க. எந்த விஷயத்த சொன்னாலும் குடும்பத்துலேயே இருந்தாலும் சரி, வீட்டுக்காருக்கு அட்வைஸ் பண்ணுற இதெல்லாமே வந்து நிறையா ஒரு ஐடியா கொடுக்குறது, நிதி விஷயத்தில், பண விஷயத்தில் எல்லாமே வந்து எப்படி எப்படி இருக்கணுங்கிறது எல்லாமே வந்து இவங்கக்கிட்ட நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். அந்த தன்மை அதிகமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன் வந்து இருக்கா அப்படின்னா நவாம்சத்தில் அழகாக இருப்பாங்க. நிறைய விஷயத்த ரசித்து செய்யக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். எதுவுமே வந்து சமூகத்தில் வந்து நம்மளை வந்து ஒரு பார்வையாக நம்மளை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட ட்ரெஸ்ஸிங்கும் சரி, இவங்களோட பழக்கவழக்கமும் சரி, இவங்க பேச்சுக்கள் எல்லாமே இருக்குன்னு எடுத்துக்கலாம். யாரை பற்றியும் இவங்க வந்து ரொம்ப வந்து கவலைப்பட மாட்டாங்க. தனக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்குறவங்களா இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் அசால்ட்டாக சமாளிப்பாங்க. அந்த ஒரு சீரியஸ்னஸ்ஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற குணம் இவங்ககிட்ட இருக்குன்னு எடுத்துக்கலாம்.
இந்த சுக்கிரன் இருந்தாலே வந்து தன்னை அழகுபடுத்திக்கிறது, தன்னுடைய ட்ரெஸ்ஸிங்கும் சரி, தன்னோட மேக்கப் அந்த விஷயங்கள் எல்லாமே எப்பவுமே அழகுபடுத்திக்கணும்னு விரும்புவாங்க. நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவங்கக்கிட்ட வந்து கையில் பணம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணுங்கிற குணம் அவங்கக்கிட்ட இருக்கும். வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பணம் இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி மைண்ட் செட்டே ஒரு வேறு மாதிரி ஆயிடுவாங்க இவங்க. ஸோ அந்த குணம் இவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் வந்து நீசமாக இருக்குது நவாம்ச லக்னத்தில் அப்படின்னா வந்து இவங்கக்கிட்ட வந்து ஒரு வேளை இப்போ சுக்கிரன் நீசமாக இருக்கும்போது கொஞ்சம் அழகு குறைவாக இருக்குன்னா மற்றவங்கள பார்த்து அந்த ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ தன்னை வந்து அதிகப்படியாக வந்து அவங்க அழகுபடுத்திக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கலை, இசை, இந்த இந்த நாடகம் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். மீடியா விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேர் இந்த யூடியூப்பில் ஷார்ட் வீடியோ போடுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிரதிசை நடக்கிறப்போ சரி, சந்திரனும் அது கூட சேர்ந்து இருந்துச்சுன்னா அதிகப்படியாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ சுக்கிரன் வந்து நல்ல பலமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து அழகாக இருப்பாங்க. நிறைய விஷயத்த வந்து ரசித்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து சனி பகவான். ஸோ நவாம்ச லக்கணத்தில் சனி பகவான் இருந்தால் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க. குடும்பத்தை தாண்டி இவங்களோட வேலையை தான் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்குவாங்கன்னு சொல்லலாம். சம்பாதிக்கக்கூடிய தன்மை, சொசைட்டியில் வந்து நமக்குன்னு ஒரு இன்வால்வ் ஆவாங்க. எதாக இருந்தாலும் சமூக சேவை பண்ணக்கூடிய அமைப்பு இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தவங்க விஷயத்தை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக செய்வாங்க. தன்னுடைய விஷயத்துக்கு வந்து ரொம்ப வேகமாகவே செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த சனி வந்து நீசமாக இருக்குது அப்படின்னா வந்து வேலையில் வந்து திருப்தி இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும், ஒரு தொழிலை செய்கிறாங்க, ஒரு வேலை செய்கிறாண்டாலும் திருப்தி இல்லாத மாதிரியே செஞ்சிட்ருப்பாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபை வந்து இவங்கக்கிட்ட குறைவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ சனி பகவான் வந்து உச்சமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தொழில் வந்து ரொம்ப வந்து சின்சியராக பண்ணுவாங்க. எவ்வளோ வேலை கொடுத்தாலுமே அது கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டா போகக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்கும். இதே வந்து வேலைன்னு சொல்லிட்டோம். இது வீட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டு வேலையை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் வேலை. இதை ஒன்று எடுத்து போட்டு செஞ்சுட்டு அந்த மாதிரி குணமெல்லாம் இருக்கிறவங்களாம் இந்த சனி லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கலாம். இவங்கக்கிட்ட வந்து ஒரு சில பேர் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்து டக்குன்னு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸு தாழ்வு மனப்பான்மை இவங்கக்கிட்ட வந்துடும். நான் அவங்கள ஏதாவது ஒரு குறை சொல்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இவங்க வந்து மனசு வந்து உடனே ஏக்கம் படும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சனி பகவான் லக்கணத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து இந்த காவல் தெய்வம் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து அதை தொட்டு இவங்க கும்பிட்றது இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகு பகவான். ராகு வந்து லக்கணத்தில் இருக்கும்போது வந்து எப்போவுமே அவங்கக்கிட்ட வந்து பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி வந்து அதிகமாக வந்து எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். எந்த விஷயத்தையும் சிம்பிளாக பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. பெருசாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து தன்னுடைய விஷயத்து மேலே அக்கறையும், அடுத்தவங்களை தாண்டி தன்னோட விஷயம், தன்னோட சுயநலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ராகு லக்கணத்தில் இருக்கும்போது பிரம்மாண்டத்தை விரும்புவாங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாத்துக்கிட்டேயும் பேசக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்கறதுனால என்ன ஆகும்னா வந்து அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட எந்த ஒரு செயல் பண்ணுறதுனாலும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டோம்னா ராகுனாலே வந்து மற்றவங்களோட விஷயத்தை வந்து எப்படி என்ன மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாங்கங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து ரொம்ப வந்து எடுத்துக்குவாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒருத்தர் பழகுறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்க விரும்புவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ராகு பகவான் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த பிடிவாதம், கோபம் இருக்கும். தனக்கு மட்டுமே அப்படிங்கிற கொஞ்சம் சுயநலமாக அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். அடுத்து கேது பகவான். கேது லக்னத்தில் இருக்குது அப்படின்னா தனித்துவமாக இருப்பாங்க. சித்தர்கள் வழிபாடு இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் வந்து ஒரு சில விஷயம் தட்டுவாட்டமாக இருக்கிற விஷயத்த வந்து இவங்க எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி வந்து இவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னால் அடுத்தவங்க சொல்கிறத கேட்குறத விட தனக்கு என்ன கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை இவங்க எடுத்துக்குவாங்க. இவங்கக்கிட்ட ஒரு தனித்துவம் எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மற்றவங்கக்கிட்ட ஒட்டுறது அதிகப்படியாக வந்து வந்து அதாவது என்னென்னா உறவுகள்கிட்ட வந்து அதிகப்படியாக இருக்க மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு இவங்களுக்குள்ள தான் வந்து இந்தந்த விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து வச்சுக்குவாங்களே தவிர மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து கேதுவோ ராகுவோ லக்னத்தில் இருக்குன்னா இவங்களை புரிதல் தன்மை இவங்ககிட்ட வந்து இவங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ராகு கேது லக்னத்தில் இருக்குது அப்படின்னாலும் சரி இவங்ககிட்ட என்னென்னா இந்த செய்வினை, இந்த பில்லி சுனை இந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து அந்த தசை நடத்தும் போது அவங்களுக்கு
அந்த ஆர்வம் இருக்கும். ஏன்னா இந்த நம்மக்கிட்ட வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தன்மையெல்லாம் வந்து யோசிக்க வைக்கும். அந்த மாதிரி குணம் வந்து இவங்கக்கிட்ட இருக்கும். அந்த திசை நடத்தும் போது இவங்ககிட்ட அந்த குணம் அதிகமாக வெளிப்படும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து மாந்திரீகத்தை மேலே ரொம்ப அதிகம் வந்து ஒரு இது இருக்கும், பற்று இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்புவாங்க அதை தொட்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ராகு கேதுவோட தன்மைகள். ஸோ வந்து ஆன்மீகத்திலும் இவங்களுக்கு வந்து கேது வந்து இருக்குது அப்படின்னா ஜோதிடம் மேலே, அப்புறம் ஆன்மீகம், கோவில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும், ராகு வந்து இருக்குது அப்படின்னா ஒரு சில விஷயம் நம்ப மாட்டாங்க இவங்க. எல்லாமே செயல்படுத்தினதுக்கப்புறம் தான் நம்புவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பொதுவான விதிகள் இது வந்து ஏன்னா அந்த கிரகம் வந்து உங்கள் நவாம்ச லக்னத்தில் ஆட்சியாக இருக்க, உச்சமாக இருக்க, நீசமாக இருக்க பொறுத்து அதோட பலன்கள் சிறிது மாறுபடும். அவ்வளோதான். அதிகமாக குறைவாகவோ இருக்குமே தவிர மற்றபடி அது கிரகத்தோட என்ன கிரகம் சேர்ந்துருக்கு அதை தொட்டும் சில மாற்றங்கள் வரும் குணநலன்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.